கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகார் அர்ஜுனன் அவர்கள் எங்க போனாரு? அது மட்டும் இல்லாம கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எங்க போனாரு? அரசே, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி. வணக்கம் மக்களே, நான் விஜயதரன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, முதலாவது இந்த போட்டோவை பார்த்துருங்க. இந்த போட்டோவை எனக்கு ஒரு ஆள் அனுப்பி வச்சுட்டு இது சம்பந்தமான உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்காங்க. இது சம்பந்தமா பேசுறதா இல்லையான்னு யோசிச்சு கொண்டா நிச்சயமாக இந்த நாட்டின் குடிமகனாக இதை பேசுறதுக்கு உரிமை இருக்கு. அதுல முக்கியமா என்ன சொல்றது, தமிழனாக இதை பேசுறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. அதன் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து உங்களை எல்லாரும் தெரியும். என்ன சொல்றது, பாரத தேசத்தின் கௌரவ பிரதமர் மோடி சார் வந்து இலங்கைக்கு வந்திருந்தாங்க. இலங்கையில் எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களை சந்திச்சிருந்தாங்க. இது வந்து ரெண்டு நாடுகளுக்கு இடையே வளமையாக நடைபெற ஒரு சந்திப்பு தான். கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா நாடுகளும் இந்த தலைவர் அங்கே போவாங்க, அந்த தலைவர் இங்கே வருவாங்க. இதெல்லாம் இதில் ஒரு பெருசாக நாங்கள் பேச வேண்டிய விமர்சனம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பிரதம மந்திரி அவர்கள், அதாவது பாரத தேசத்தின் பிரதம மந்திரி மோடி சார் வந்து இலங்கைக்கு வந்த நேரத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாக இது அவர்கள் போய் சந்தித்ததன் நிமித்தம் தான் இந்த ஃபோட்டோ வழியாக இருக்குது. நிச்சயமாக இதை கேட்டிருந்தீங்க, என்னுடைய கருத்தை சொல்ல சொல்லி. நான் ஒரு இலங்கை பிரஜையா, அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழனா, முதலாவது தமிழனா நான் பெருமை அடைகிறேன். அதன் அடிப்படையில் ஒரு தமிழனா தான் இந்த கருத்தை வைக்கிறேன். நிச்சயமாக என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் மக்களுடைய பிரதிநிதியாக கலந்து கொண்டதாக இந்த ஃபோட்டோ மூலம் வெளிப்படுத்தப்படுது. ஆனால் என்னை பொறுத்தவரை இதில் எனக்கு மாற்றி கருத்து இருக்கு. இந்த போட்டோவை மையப்படுத்தி என்னுடைய கருத்து தான் கேட்குறீங்க. அதன் அடிப்படையில் வந்து எந்த கருத்து தான் சொல்கிறேன். யாரையுமே புண்படுத்துகிற நோக்கம் இல்லை, தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க. என்ன பொறுத்த மாட்டேங்கி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாக வடக்கில் வந்து தமிழர்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதியாக வந்து புதிய புதிய நபர்களை வந்து தேர்வு செஞ்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து மொழிகள் என்ன சொல்றது, சமயங்கள் எல்லாம் இல்லை, எல்லாரும் உண்டு. எங்களுக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்கள தேர்வு செய்கிற நிலைக்கு தமிழர்கள் வந்துட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்பிபி கட்சியிலேருந்து 3 வேட்பாளர்கள் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகாரி அர்ஜுன் அவர்கள் சுயேட்சையாக ஊசி கட்சி இந்த சின்னத்தில் வந்து சுயேட்சையாக போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க பாராளுமன்றத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய என்ன சொல்றது சிறிதரன் ஐயா அவர்களும் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. கயேந்திரகுமார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து பாராளுமன்றத்துக்கு வடக்கிலிருந்து தமிழர்கள் தலைமையின் அடிப்படையில் வந்து போயிருந்தாங்க. தமிழர்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றம் போயிருந்தாங்க. தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க. இவர்கள் இந்த போட்டோவில் இருந்திருந்தா மிக்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்னுடைய கருத்து. தெளிவாக சொல்லிடுறேன். இது யாருக்கு நான் சார்பாக பேசலை. என்ன பொறுத்த மாட்டேங்கி நான் சொன்ன பேர்கள் வந்து அங்கே இதில் 2 பேர் இருக்காங்க இந்த ஃபோட்டோவில். ஆனாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியதிகார் அர்ஜுனன் அவர்கள் எங்கே போனார்? அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் எங்கே போனார்? இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர்களுள் தேர்வு செய்த பிரதிநிதிகள் அங்கே தவிர்க்கப்பட்டது மிக மனவேதனை அளித்தது. என்னை பொறுத்த மாட்டேங்கி தமிழர்கள், அதாவது இங்கே நாங்கள் வந்து குறிப்பாக நாங்கள் எங்களுடைய பிரதிநிதின்னு சொல்லி பாராளுமன்றம் அனுப்பினவர்கள் வந்து அங்கே கௌரவ என்ன சொல்றது பாரத தேசத்தின் பிரதமர் மோடி சாரோட வந்து சந்திப்பை மேற்கொண்டிருந்தா மிக்க மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். என்ன சொன்னால் 2009க்கு பிறகு இவர்கள்லாம் ஏகப்பட்ட தடவை வந்து இந்திய தலைமையோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார்கள். இன்னுமே எந்த வித குறைஞ்சபட்ச அரசியல் தீர்வு அபிலாசையோ எதுவும் கிடைக்கல தமிழர்களுக்கு. அப்போ வந்து தமிழர்கள் வந்து புதிய ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. புதிய தங்களுடைய மக்கள் பிரதிநிதியை தேர்வு செஞ்சு பாராளுமன்றம் அனுப்ப வலிக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து திருப்பி அரைச்சமாக வரைக்கிறத விட்டுட்டு புதிய தலைவர்கள் சரி ஓகே இப்போ இவர்களை அனுப்புறத சிக்கிறேன்னு சொன்னால் ஒவ்வொரு கட்சி, அதாவது தமிழர்களுடைய கட்சிகள் அனைத்தையும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருடைய கட்சியின் தலைமைகளை தெரிவு செஞ்சு அவ்வளோ பேரையுமே எங்கே அனுப்பியிருக்கணும்? பாரத பிரதமர் கௌரவ மோடி சாரோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அனுப்பியிருக்கணும். நிச்சயமாக இது ஆக்கப்பூர்வமான செயலாக இருந்திருக்கு. நான் அந்த கட்சி பேதம் இல்லாத நான் இந்த கருத்தை வைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கு யார் தமிழர்களுடைய பிரதிநிதியாக பாராளுமன்றம் அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் மூலமாகவே இந்தியாவோட என்ன சொல்றது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான். என்ன பிரச்சனை, ஏன் இந்த கருத்தை முன்வைக்கிறேன்னு சொன்னா எல்லா கட்சியை சேர்ந்தவர்கள் உறுப்பினராக இப்ப பாராளுமன்றம் போயிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒவ்வொரு கருத்தோடு இருப்பாங்க. நிச்சயமாக யாருமே இந்த என்ன சொல்றது ஒருதலை பட்சமா போக மாட்டாங்க. அதன் அடிப்படையில் வந்து எல்லா தரப்பு கட்சிகளுடைய தலைமைகளும் அங்க
என்ன சொல்கிறது மோடி சாரோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது முடிவெட்டப்பட்டிருக்கும். என்னை பொறுத்தவரை என்னுடைய கருத்து, இந்த ஃபோட்டோவை அனுப்பி என்ன வம்பளை மாற்றுறதுக்கு தான் அனுப்புகிறாங்களோ தெரியல, பேசுன்னு சொல்லி. நிச்சயமாக இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் யாரையும் புண்படுத்தி பேசணுன்ற அவசியம் இல்லை. இது என்னுடைய கருத்தை முன்வைக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதுக்கு முதல் யாரும் எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் இப்படி வீடியோக்கள் போடுறதுக்கு நமக்கு ஒரு உத்வேகம் இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோ சந்திக்கும் முறை பாய்.